ஒரு காட்டில் மீன் பிடிக்கிற திருவிழா வந்தது. அதனால் ஒரு பறவை வந்து அறிக்கை விட்டுட்டே வந்தது. நம்ம காட்டில் உள்ள ஏரியில் மீன் பிடிக்க திருவிழா வந்திருக்கு. அதனால் எல்லா பறவைகளும் வந்து தங்களுக்கு தேவையான மீனெல்லாம் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை அறிக்கை விட்டுட்டே வந்தது. அதை எப்படியோ கேட்ட ஜாக்காகவும் ஒரு யோசனை பண்ணுச்சு. இங்கே பார்த்தியா ஜில், நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தேடி வந்திருக்கு. நம்ம அந்த மீனெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம சந்தையில் விற்றோம்னா நம்மளுக்கு நல்ல காசு கிடைக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க இந்த ஜாக்கும் ஜில்லுன்ற காகமும். இந்த 2 காகங்களும் மிகப்பெரிய சோம்பேறி காகங்கள், அந்த காட்டிலேயே மிகப்பெரிய சோம்பேறிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகம், சரி நம்ம மீன் பிடிக்கிற இடத்துக்கு போகலாம், போய் நம்மளுக்கு தேவையான மீனெல்லாம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகம் மெதுவாக மீன் பிடிக்கிற இடத்துக்கு தூண்டில் எடுத்துட்டு போச்சு. தூண்டில் எடுத்துட்டு ஒரு பாட்டு கேட்குற ரேடியோவும் எடுத்துட்டு இந்த காகம் போச்சு. போய் பார்த்தா அங்கே ஏற்கனவே 2 பறவைகள் ஆற்றுல மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த சோம்பேறி காகம் வந்துடுச்சா. இந்த காகம் எப்பவுமே சோம்பேறியாக தான் இருக்கும், மீனெல்லாம் எப்படி ஆற்றுல இறங்கி பிடிக்கும். இந்த காகம் ஒரு மரத்தடியில் படுத்து தூங்க ஆரம்பிச்சுது. பக்கத்தில் பாட்டம் வச்சுட்டு கேட்டுட்டு ஒரு தூண்டில் எடுத்து ஆற்றுல போட்டுட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சுது இந்த காகம். மற்ற பறவைகள்லாம் மீன்லாம் பிடிச்சி வச்சுருந்தாங்க. அந்த மீனெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இந்த காகம் பார்த்துச்சு. தான் தூண்டில் ஏதாவது மீன் மாட்டியிருக்கான்னு பார்த்துச்சு. ஆனால் ஒரு மீன் கூட மாட்டலை. அதில் ஒரு கேட்ஃபிஷ் மட்டும் மாட்டியிருந்தது. அதனால இந்த காகம் என்ன பண்ணுச்சு, மற்ற பறவைகள் பிடிச்சி வச்சிருந்த மீனெல்லாம் எடுத்து தன்னோட பையில போட்டுக்குச்சு. மற்ற பறவைங்க கூடையிலலாம் கல்லெல்லாம் நிரப்பி வச்சுட்டு தன் வீட்டுக்கு போச்சு. இந்த காகம் தன் வீட்டுக்கு போயிட்டு மீன் வறுத்து சாப்பிட்டு பின்பு அந்த மீனெல்லாம் மார்க்கெட்டில் விற்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சது இந்த காகம். அந்த மீனெல்லாம் நல்லா வறுத்து சாப்பிட்டுது. ஆஹா, இது சுவை அருமையாக இருக்கிறது, இது போன்ற சுவையில் நான் சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகம், சரி ஜில், நான் போயிட்டு இந்த மீனெல்லாம் மார்க்கெட்டில் விற்றுட்டு வரேன், நான் கஷ்டப்பட்டு பிடிச்ச மீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகம் அந்த மீனெல்லாம் எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போகலான்னு பார்த்துச்சு. மீனெல்லாம் எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போகலான்னு பார்த்துச்சு. இந்த காகம் மீனெல்லாம் எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போச்சு. எடுத்துகிட்டு போய் நல்லா விற்று நல்ல லாபத்தை ஈட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகம் இந்த மீனெல்லாம் எடுத்துன்னு போச்சு. இந்த மீன் இதே மாதிரி தினமும் நம்மளுக்கு விற்றா நல்ல லாபம் கிடைக்கும், நம்ம சீக்கிரமாகவே இந்த காட்டிலேயே பெரிய பணக்காராயிடலாம் அப்படின்னு நினச்சது இந்த காகம். மீன் எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் விற்றுச்சு. இங்கே பாரு பறவையே, இந்த மீனுக்கு நல்ல விலை கொடு, நான் கஷ்டப்பட்டு பிடிச்ச மீன், இந்த மீனெல்லாம் அவ்வளோ ருசியாக இருக்கும், நான் தினமும் மீன் பிடிச்சி எடுத்துகிட்டு வரேன், எனக்கு மீன்லாம் விற்று கொடு பறவையே. இந்த மீன்லாம் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சேன், ஆற்றுல இறங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சேன், தினமும் எனக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடு, இந்த மீனெல்லாம் எனக்கு நல்லா விற்று கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாக்காகவும் அந்த மீனெல்லாம் எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் விற்றுச்சு. நாளைக்கும் போயிட்டு நம்ம ஆற்றுல மீன் பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆற்றுக்கு போயிட்டு மறுபடியும் மரத்தடியில் படுத்து உறங்க ஆரம்பிச்சது இந்த காகம். இந்த காகமும் மறுபடியும் மீனெல்லாம் திருடிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்துச்சு. ஆனால் பறவைகள் எல்லாம் ஒன்று கூடி இந்த காகத்துக்கு தெரியாமல் அது எடுத்து வச்சிருந்த மீனெல்லாம் போட்டுட்டு அந்த பையில் நிறைய தவளைகளை நிரப்பிட்டாங்க. அந்த காகமும் ஆசையாக அந்த பையை எடுத்துட்டு போச்சு. இன்னைக்கும் இந்த மீனெல்லாம் விற்று நம்ம நல்ல லாபத்தை ஈட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையும் எடுத்துக்கிச்சு இந்த ஜாக்காகும். இன்னைக்கும் நான் நல்ல விலைக்கு விற்று
இந்த மீனுக்கு ஒரு நல்ல லாபத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சது அந்த காகம். இந்த பை எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போச்சு. மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போய் இந்த பையில நிறைய மீன் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு இந்த ஜாக்காகும். அந்த பையை தொடர்ந்து பார்த்த உடனே இந்த பறவைக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அந்த பையில் நிறைய தவளைகள் இருந்தன. அந்த கடைக்கார பறவையோ இந்த ஜாக்காகத்தை அடிக்க ஆரம்பிச்சது. ஏ காகமே, என்னையே நீ ஏமாத்த பார்க்குறியா? பையில நிறைய மீன்கள் இருக்கும்னு பார்த்தா பை ஃபுல்லாக தவளையை எடுத்துட்டு வந்திருக்க. இதை கொடுத்து என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறவையும் சண்டை போட்டுக்கினேன். அந்த காகத்தை இந்த பறவையை அடித்து அந்த இடத்திலிருந்து விரட்டி அமைச்சது. இந்த காகமும் அடி தாங்க முடியாமல் விட்டால் போதும் என்று அந்த இடத்தை விட்டு சென்று விட்டது. இந்த ஜாக்காகமும் ஐயோ, நான் ஏமாற்ற நினைத்தேன், என்னையே இந்த பறவைகள் ஏமாற்றி விட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்திலிருந்து சென்று விட்டது. இனி யாரையும் ஏமாற்றி பிழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்காகவும் சென்றது. ஒரு காட்டுல ஜாக்கும் ஜில்லுன்ற காகமும் வாழ்ந்து வந்தாங்க. இந்த ஜாக்காகவும் வெங்காய பயிர் வச்சிருந்தது. பக்கத்துலயே பக்கத்து காட்டுல ஒரு பறவை வந்து தக்காளி விவசாயம் செஞ்சு வந்தது. இந்த காகங்களும் தங்கள் தோட்டத்தை சரிவர கவனித்து வராமல் வந்தனர். அந்த தக்காளியை எல்லாம் எடுத்துக்கொண்டு எப்போதும் சந்தையில் எடுத்துட்டு போய் விற்றுருவாங்க. மற்ற பறவைகள் தோட்டத்துல இருந்து இதே மாதிரி காய்களை எடுத்துட்டு போய் விற்று வந்தாங்க இந்த ஜாக்கும் ஜில்லுன்ற காகமும். இங்க பாரு பறவையே, இது எங்கள் தோட்டத்தில் விளைந்த தக்காளி, நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுக்கு நல்ல விலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு காகங்களும் தங்கள் நிலத்தில் விளைந்த மாதிரி இந்த தக்காளியை விற்று வந்தனர். இங்க பாரு பறவையே, நாங்க தினமும் இந்த தக்காளி எடுத்துட்டு வந்து உனக்கிட்ட கொடுப்போம், நீ தான் எனக்கு நல்லா விட்டு கொடுக்கணும். நாங்கள் நிலத்தில் கஷ்டப்பட்டு தக்காளியை விதைத்து அதில் இருந்து எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கணும். தினமும் எங்களுக்கு நீ விற்று கொடுக்கணும். நாங்கள் வெங்காயம் வியாபாரத்தை இது பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் தோட்டத்தில் தக்காளி செடி போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகங்கள் அந்த வியாபாரியிடம் கூறினேன். ஆமாம், தக்காளி தான் அதிக விலைக்கு போகுது, அதனால் நாங்கள் தக்காளி பயிர் வைக்கலான்னு நினைக்கிறோம். வெங்காயம் விலை கம்மியாக தான் போகுது, அதனால் வெங்காயத்தை விட்டுட்டு நாங்கள் தக்காளி பயிர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறவைகள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. இந்த காகங்களும் நம்ம தக்காளி பயிர் வைக்கலாம், நம்மளுக்கு அப்போ தான் நல்ல லாபம் கிடைக்கும். இப்போ ஏன்னா தக்காளி வந்து அதிகமான விலைக்கு போகுது, வெங்காயம் வந்து கம்மி விலைக்கு தான் போகுது, அதனால் வெங்காயத்தை விட்டுட்டு நம்ம தக்காளி பயிர் செய்யலாம் அப்படின்னு இந்த இரண்டு காகங்களும் பேசிக்கிட்டாங்க. நான் அதிகமான கடனுக்கு தக்காளி விதையெல்லாம் வாங்கினது, அதுக்கான உரங்களும் வாங்கினது, நம்ம தோட்டத்தில் தக்காளி தான் விதைக்க போகிறேன். அடுத்த சீசனில் நான் தக்காளி தான் பயிரிட்டு விற்க போகிறேன், நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னு இந்த இரண்டு காகங்களும் பேசிக்கிட்டாங்க. தங்கள் நிலத்தையும் உழுது தக்காளி பயிரும் செஞ்சாங்க இந்த காகங்கள். அந்த தக்காளி தோட்டத்தையும் சரி வர கவனித்து வராமல் வந்தாங்க இந்த காகங்கள். இந்த மழை பெய்ததால இந்த தக்காளிகள் ஏதோ ஒன்று ரெண்டு அந்த நிலத்துல விளைந்திருந்தது. அந்த பயிரையும் எடுத்துட்டு தங்கள் வியாபாரத்தை பார்க்கலான்னு போனாங்க இந்த இரண்டு காகங்களும். அறுவடையெல்லாம் முடித்து இந்த இரண்டு காகங்களும் தக்காளி எல்லாம் வியாபாரியிடம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து தக்காளி விலை கம்மியாகிட்டு தெரியாமல் இந்த இரண்டு காகங்களும் தங்கள் தோட்டத்தில் தக்காளி எல்லாம் பறிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வெங்காயம் தான் விலை அதிகமாக இருக்குது, தக்காளி விலை குறைஞ்சது தெரியாமல் இந்த காகங்கள் இரண்டு பேரும் வியாபாரியிடம் சென்று
இந்த தக்காளியெல்லாம் வாங்கிக்கின்னு எங்களுக்கு நல்ல லாபத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியாபாரியிடம் கொடுத்தனர். ஆனால் அந்த வியாபாரியோ ஆமாம் இப்போ வந்து வெங்காயம் விலை தான் அதிகமாக இருக்குது, தக்காளி விலை இப்போ கம்மியாயிடுச்சு, அதனால உங்களுக்கு அதிகமான பணம் கொடுக்க முடியாது, இதற்கு ஏற்ற பணம் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு வியாபாரியும் சொல்லிட்டு இருந்தாரு. அதனால இந்த 2 காகங்களும் ஐயோ ஜில் போச்சு, நான் அதிகப்படியான கடனுக்கு இந்த தக்காளி விவசாயத்தை செஞ்சேன், ஆனால் இப்போ எல்லாமே நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு இந்த 2 காகங்களும் கண்ணீர் விட்டு அழுதாங்க. ஐயோ நாங்கள் அதிகப்படியான கடனுக்கு இந்த தக்காளியெல்லாம் விவசாயம் செஞ்சோம், நாங்கள் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காகங்கள் மிகவும் வருந்தின.